ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்ம ஜனநாயகன் லீக் பத்தி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி தேங்க் யூ ஸோ மச். நம்ம வந்து 66 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். தேங்க் யூ ஆல். ஸோ டைரக்ட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். வெரி வொர்ஸ்ட் எவர்ங்க. ஏன்னா அவன் படத்த பார்த்துட்டு ரிவ்யூவே போட ஆரம்பிச்சுட்டானுங்க. பைத்தியக்காரனுங்களா! இந்த சென்சார் சர்டிஃபிகேட்ட முதலே குடுத்து தொலைக்க வேண்டியதுடாடா. ஏன்டா? முக்காவாசி பேர் பார்த்தாச்சுடா படத்த. எதுக்குடா டேய்! முன்னாடியே குடுத்துருந்தா எவனா இந்த மாரிலாம் லீக் பண்ணியிருக்க முடியுமாடா? அதான் ஒருத்தன புடிச்சிட்டோம், டாட் 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 கீச்சிட்டோம் அது இதுன்றாங்க. ஏன்டா லீக் ஆயிடுச்சு ஏதோ ஒரு சைட்லேருந்து. அது பாலிடிக்ஸோ இல்ல வந்துட்டு யார் பண்ணாங்கன்னு தெரியாது. ஏதோ ஒரு சைட்லேருந்து ஆயிடுச்சு. ஆனா உடனே அத ஆக்ஷன் எடுத்து பண்ணணுன்ற ஒரு இது கூட இல்லாம இருக்கு. என்னடா நீங்க அப்புறம் இது பண்றீங்க? ஒண்ணுமே புரியல. இப்போ ஆல்ரெடி படத்த பார்த்தவங்களும் வந்து கண்டிப்பா தியேட்டர்ல போய் பார்ப்பாங்க. அது தெரியும். ஆனா தியேட்டர்ல பார்க்கும்போது சென்சார் கட்டுன்னு ஒண்ணு வரும்ல. இவனுங்க சென்சார்ல இங்க ஃபோன்ல பார்த்தது எல்லாத்தையும் அவங்க கட் பண்ணியிருந்தா, அங்க போய் தியேட்டர்ல பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? படம் நல்லா இருக்குமா? வேற பகவத் கேசரி வேற போட்டு வச்சிருக்கானுங்க. கேசரி கிண்டாம இருந்தாவது ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும். இவனுங்க வந்து கேசரி வேற கிண்டி வச்சிருக்கானுங்க. என்ன இருந்தாலும் தளபதி தளபதி தான் அது வேற விஷயம். பட் இது ரொம்ப வொர்ஸ்ட்டான திங்ங்க. இந்த ஆக்ஷன உடனே எடுத்திருந்தா இவ்ளோ லீக் ஆயிருக்காது. இவ்ளோ பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. இவ்ளோ பெரிய இஷ்யூ ஆயிருக்காது. பட் ஆனா அத உடனே ஆக்ஷன் எடுத்து அப்பயே அவ்ளோ பெரிய இஷ்யூ ஆக்காம இருந்தது தான் இப்ப இவ்ளோ பெரிய இஷ்யூ ஆயிருக்கு. ஸோ என்ன பொறுத்தவரையும் இது ரொம்ப ரொம்ப சேடான விஷயங்க. பார்ப்போம். எலக்ஷன் அப்ப என்ன ஆகுது?